விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் வாழ்க்கையில எவ்வளவுதான் சில விஷயங்களை மன்னித்தாலுமே மறக்காமல் உங்களுடைய மனதிற்குள் வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் இது நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். உங்களின் ஆக சிறந்த குணம் மற்றும் அதே நேரத்தில் பயங்கரமான குணம் என்ன தெரியுமா? உங்களின் நிலைவாற்றல் தான். உங்களை ஒரு நபர் ஆழமாக காயப்படுத்திய போது குடும்பத்தின் அமைதிக்காகவோ அல்லது சூழ்நிலையின் கட்டாயத்திற்காகவோ வெளியில் நீங்கள் அவர்களை சரி போகட்டும் என்று மன்னித்து விட்டாலுமே, ஆனால் அந்த ஒரு நபர் உங்களுக்கு செய்த துரோகத்தையும் அந்த ஒரு துரோகம் நடந்த அந்த ஒரு நாளையும் அந்த ஒரு நொடியையும் உங்களின் ஆழமான மனதை இன்னும் மறக்காமல் வைத்து கொண்டே தாங்க இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு நிலைமை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ மாற்றங்களும் எவ்வளவோ பிரச்சனைகளும் ஒவ்வொரு நாளும் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் மனதிற்குள் வைத்து கொள்ள மாட்டீங்க. ஆனால் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் உங்களுக்குன்னு சில விஷயங்களை ஞாபகப்படுத்த ஆரம்பிக்கும். அதை இன்னமும் அந்த ஒரு துரோகத்தையும் அந்த ஒரு துரோகம் நடந்த அந்த ஒரு நாளையும் நீங்கள் மறக்காமல் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் பதிய வைத்து கொண்டே தாங்க இருந்திருப்பீங்க. வெளியில் அவர்களோடு சாதாரணமாக பேசுவது போல நீங்கள் காட்டிக்கொண்டாலுமே உள்ளுக்குள் இருக்கக்கூடிய விருச்சிகத்தின் வெளிப்பற்ற குணம் அந்த மனிதரின் ஒவ்வொரு அசைவையும் இன்னும் கண்காணித்து கொண்டேதான் இருக்கவும் வைத்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு நபர் உங்களுடைய கண்முன்னே இருப்பார். இருந்தாலும் அவரை எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய அகராதியில் மன்னிப்பு என்பது தற்காலிகமான ஒரு சமரசம் மட்டுமே. ஆனால் உங்களின் இதயத்தில் விழுந்த வடுவை இந்த ஒரு உலகம் அழிய நினைத்தாலுமே உங்களின் கண்கள் அந்த பழைய கசப்பான காட்சிகளை மீண்டும் மீண்டும் உங்களுக்குள்ள ஓட்டி கொண்டே தாங்க இருந்து கொண்டே இருக்கும். அந்த அனுபவங்களும் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா தேடிக்கொண்டே தாங்க இருக்கும். உங்களின் அமைதிக்கு பின்னால் எவ்வளவு கோபங்கள் தெரியுமா இருக்கும்? விருச்சிகம் ராசிக்கு இயல்பாகவே கோபம் வந்தால் எரிமலை போல வெடிக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அதுக்கு இந்த ஒரு உலகத்திற்கு அது நிச்சயமாக தெரியவும் செய்யும். ஆனால் உங்களின் அசல் குணம் அதுவாக இருக்காதுங்க. உங்களுக்குள்ள உச்சக்கட்ட கோபம் வரும்போது நீங்கள் கத்த மாட்டீங்க. மாறாக ஒட்டுமொத்தமாக மௌனமாக நீங்கள் மாறிவிடுவீங்க. உங்களின் இந்த தற்போதைய மௌனத்திற்கு பின்னால் எவ்வளவு பெரிய ஆக்ரோஷமான கோபமும் எரிமலையும் ஒளிந்திருக்கிறது என்பது உங்களை சுற்றியுள்ள சாதாரணமான மக்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. நீங்கள் ஒரு இடத்தில் கோபப்பட்டு பேசினீர்கள் என்றால் அந்த ஒரே ஒரு பிரச்சனை மட்டுமே தாங்க உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு சில இடங்களில் மௌனத்தை காக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் உங்களுடைய மனதிற்குள் இருப்பதால் அதை நீங்கள் எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் அந்த ஒரு நாளில் நீங்கள் யோசித்து கொண்டும் இருந்திருப்பீங்க. இனி இவர்களிடம் நம்முடைய பேச்சு வார்த்தைகளை பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சில நபர்களிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக தெரிய ஆரம்பித்திருக்கும். இவர்களுக்கான தண்டனையை நம்முடைய இந்த ஆழமான மௌனமே கொடுக்கும் என்று எத்தனையோ நபர்களிடம் நீங்கள் பேசாமல் அவர்களுக்கு தண்டனை கொடுத்த நாட்களும் உண்டு. வெளியில் ஒரு பாறாங்கல் போல அமைதியாக இருக்கும் உங்களுடைய மனதிற்குள் உங்களை ஏமாற்றியவர்களை பற்றிய கோபக்கணல் இன்றும் தகித்து கொண்டே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது இன்னமும் இருந்து உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஒரு தியாகம் நீங்க செய்திருப்பீங்க. அது உங்களை முழுமைக்கும் மாற்றிருக்கும். நீங்கள் பிறவியிலேயே எல்லாரிடமும் ஒரு ஆழமான பாசத்தையும் உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு பிணைப்பையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு உண்மையான ஒரு மனிதர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருப்பீங்க. ஆனால் உங்களின் கடந்த காலத்தில் உங்களுக்கு மிக நெருக்கமான உங்களின் மறுபாதி என்று நீங்கள் நம்பிய ஒரு நபரால் உங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த ஒரே ஒரு துரோகம் உங்களின் ஒட்டுமொத்த அடையாளத்தையும் குணத்தையும் முழுக்கவும் மாற்றியிருக்கும். அந்த ஒரு துரோகம் நடந்த நாளுக்கு முன்பு வரைக்கும் நீங்கள் எல்லாரையுமே எளிதில் நம்பக்கூடிய ஒரு குழந்தை போலத்தாங்க இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த துரோகத்திற்கு பிறகு உங்களின் மென்மையான இதயம் இரும்பாக மாறியிருக்கும். மனிதர்களின் போலி முகங்களை கணிக்கக்கூடிய தீர்மான பார்வை உங்களுக்குள்ள பிறந்திருக்கும். அந்த ஒரு ரணத்தினால் தான் அது எல்லாமே உங்களுடைய மனதிற்குள் உங்களுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கும். இன்று நீங்கள் இவ்வளவு கம்பீரமாகவும் யாரையும் உங்களின் எல்லைக்குள் சேர்க்காமலும் இருப்பதற்கு காரணம் அன்று தந்த நபர் உங்களுக்கு செய்த கொடூரமான அந்த செயல்கள் தாங்க. அதை இன்னமும் நீங்கள் மறக்காம உங்களுடைய மனதிற்குள் நீங்க வைத்து கொண்டே தாங்க இருப்பீங்க. அதனால மட்டுமே சில விஷயங்கள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் நீண்ட நாட்களாக பதிந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா? ஏன் இதெல்லாம் நடந்தது, எதற்காக நடந்தது என்று அனைத்தையும் தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவிக்கவா ஆரம்பிங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
விருச்சிகம் ராசி அன்பர்களே, நாளை முதல் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கும் புகழும் உயர ஆரம்பிக்கும். ஆனால் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அப்படித்தான் இந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிகழப் போகிறது. வணிக கூட்டாண்மை மற்றும் குழுப்பணிக்கு மிகவும் சிறந்தது உங்களுடைய வாழ்க்கையாகத்தாங்க இருக்கும். ஒரு ராஜதந்திரியுடன் உங்களுக்கு நெருங்கிய நட்பானது ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் அவர்கள்தான் ராஜா, அவர்கள்தான் நல்ல ஒரு பணக்கார ஒரு மனிதன் என்று அறியாமல் தான் பேசியிருப்பீங்க. ஆனால் அவர்களிடம் நீங்க பழகிய பிறகு அவர்களை பற்றி நீங்க முழுமைக்கும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய அனுபவத்தின் மூலம் நீங்கள் நன்மைகளை மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெற்று வாழ்க்கையை இன்னும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. மாணவர்கள் உங்களுடைய படிப்பில் முடிந்தவரை அதிக ஒரு நேரத்தை செலவிடுமாறு அறிவுறுத்தி கொண்டு இருந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லை என்றால் படிப்பு விஷயத்தில் கோட்டை விடுவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். மாலை பொழுதுகள் கலை நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளுதல், இறை வழிபாடு மற்றும் ஆன்மீக சடங்குகளில் ஈடுபட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இதுவரைக்கும் செய்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். விருச்சிகம் ராசியான நீங்கள் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பெரிய மர்ம முடிச்சானது அவிழாமல் உங்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு ரகசியம் உங்களை சுற்றியே ஓடிக்கொண்டிருப்பது போல் உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு உள்ளுக்குள் உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள்லாம் இதனை எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. எதை பற்றியும் எந்த விதமான ஆசைகளும் எனக்கு வேண்டாம் என்று இவ்வளவு விஷயங்களை நீங்க நினைத்து கொண்டே தாங்க இருந்திருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். இப்போது காலம் உங்களின் பக்கம் திரும்ப போவதால் உங்களின் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்தோ அல்லது உங்களின் பூர்வீகம் சார்ந்த இத்தனை காலங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை அப்பட்டமாக வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு உண்மையின் மூலம் ஒன்று குடும்பமானது இரண்டாக பிரியும், இல்லை என்றால் குடும்பத்திற்குள்ள பிரச்சனைகளானது ஏற்படும். அந்த மாதிரி ஒரு உண்மையான ஒரு தகவல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. அதனை நீங்கள் இந்த ஒரு நாளில் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அது சொத்து சம்பந்தப்பட்ட மறைக்கப்பட்ட ஒரு ஆவணங்களாக இருக்கலாம், அல்லது உங்களின் முன்னேற்றத்தை தடுத்து உங்களை ஒரு இருண்ட சிறைக்குள் வைத்திருக்க சில உறவினர்கள் செய்த சூழ்ச்சியாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் செய்யலாம். குடும்பத்தில் இருந்து வெளிவர போகக்கூடிய இந்த அசைக்க முடியாத உண்மை உங்களின் சிந்தனைகளை மாற்றி இத்தனை காலங்கள் உங்களுக்குள் இருந்த அத்தனை குழப்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கும். உங்களின் வாழ்க்கை பாதையையே முற்றிலும் ஒரு புதிய சாதனை பாதைக்கு மாற்றப் போகிறது என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உறுதியான சில விஷயங்களாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா நீங்க நினைக்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது இன்னமும் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எளிதாகவே கிடைக்கவும் ஆரம்பிக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாத்திற்கும் இந்த ஒரு நேரத்தில் ஒரு தீர்வானது கிடைத்துவிடும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆட்களுக்குமே நல்ல ஒரு விஷயங்கள் நிச்சயமாக நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் நினைக்காத சில விஷயங்கள் நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்கும். அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நாளை ஒரு நாள் காத்திருந்து நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நடக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.